JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். தமிழ் சினிமாவில் இப்போ பொதுவாக பார்க்குறோம்ல சார், இப்போ முஸ்லீம்ஸை காட்டுற விதமும் சரி, டெரரிசம், இவங்க இதுதான் பாம்பு வைக்கிறது இப்படின்ற மாதிரி காமிச்சு டக்குன்னு முஸ்லீம்ஸ்னால அந்த மாதிரி ஒரு பார்வையை வந்து எல்லாரும் காமிச்சிருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி இதுதான் உண்மைன்னு புரிஞ்சுப்பாங்க. டப்பிங் பண்ணப்போ வந்து ஒரு கேர்ள் வந்தாங்க, முஸ்லீம்ஸில் எவ்வளோ ப்ராக்ரெசிவான பொருளாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க அவங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், வந்து உங்களுக்கு எவ்வளோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு யாருமே கிடையாதுன்னாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்டலுக்குள்ளே வரீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வழியாகவும் டிவி மீடியா வழியாகவும் உங்களுக்கு ஒன்று ஃபீட் பண்ணப்படுது. நமக்கு சொல்லப்பட்டது இல்லை, நமக்கு திணிக்கப்படுறது இல்லை, வேற ஒரு உண்மையை அந்த படம் சொல்லுது, அதுதான் உண்மை அப்படின்னு இந்த படம் ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ளார கன்வே பண்ணுவோம். அது இந்த கேரளா ஃபைன்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? இப்போ அந்த மாதிரி படங்களும் வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு அது எப்படி பார்க்கணும்? நமக்கு வந்து அது சில பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யாரோ சில பேரால் அது வந்து யாரோ ஒருத்தர் மேலே ஒரு வெறுப்பு உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்கும். தொடர்ந்து உன்னை பொண்ணுங்கனாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு 10 படம் வந்து வச்சுங்களேன், அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்ன தோணுன்னா பொண்ணுங்க தான் இப்படி தான் தோணும். அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு கார்டு ஒன்று போட்டிருப்போம், வெறுப்புக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பேரன்பின் சுடரை ஏற்றுகிறோம் அப்படின்னு. ஸோ மனிதர்கள் எல்லா இடங்கள்லேயும் மனிதர்களாக அன்பாக நேசத்தோட பிரியத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்கள சில அரசியல் காரணிகள் வந்து சில விஷயங்களை வந்து அவங்கள ஒரு பப்பட் மாதிரி மாற்றுது. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஆக்சுவலி இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே தோணும், ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ரெண்டாவது, இன்றைக்கி சின்ன படங்கள் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, சிறையாகட்டும், எளிய படங்கள், எளிய மனிதர்களுடைய கதைகளை பேசக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சரியான ஒரு டயத்தில் தான் நாங்கள் வரணும்னு நம்புகிறோம். இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்களே சார்? இப்போ நிறைய கொடுத்துட்டு இருக்கும்போது அது நீங்கள் தெரியாதனமாக அபிபி நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி சார் ஜாலியாக இருக்கா? அது இந்த படத்தில் இப்படி வந்து அமையும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, ஏதோ கூப்பிட்றாங்க, அந்த ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், இது ஒரு படம்னு சொல்லி நம்ம வந்தமேன்னு தான் தோணும். தமிழ் சினிமாவில் இப்போ பொதுவாக பார்க்குறோம்ல சார், இப்போ முஸ்லீம்ஸை காட்டுற விதமும் சரி, டெரரிசம், இவங்க இதுதான் பாம்பு வைக்கிறது இப்படின்ற மாதிரி காமிச்சு டக்குன்னு முஸ்லீம்ஸ்னால அந்த மாதிரி ஒரு பார்வையை வந்து எல்லாரும் காமிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி அபிபி காட்டும் போது இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உண்மைன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணப்போ வந்து ஒரு கேர்ள் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு இந்த படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் பர்வீன் கேரக்டர், அவங்க பண்ணியிருக்க பர்வீன் கேரக்டரை பார்த்துட்டு, சார் இது ரொம்ப எக்ஸாக்ரேட்டாக இருக்குது, முஸ்லீம்ஸில் எவ்வளோ ப்ராக்ரெசிவான பொருளாக இருப்பாங்களான்னு கேட்டாங்க அவங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், வந்து உங்களுக்கு எவ்வளோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு யாருமே கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்டலுக்குள்ளே வரீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வழியாகவும் டிவி மீடியா வழியாகவும் உங்களுக்கு ஒன்று ஃபீட் பண்ணப்படுது, இன்ஃப்ளூயன்ஸ் படம். ஆமாம், அது இல்லை. இந்த படம் வந்து அதை பிரேக் பண்ணுறது தான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அது அப்படி இல்லை. நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து நமக்கு வந்து அது சில பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யாரோ சில பேரால் அது வந்து யாரோ ஒருத்தர் மேலே ஒரு வெறுப்பு உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இயல்பாங்க அப்படி கிடையாது. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, எப்படி இந்த ஊர் இந்த கஸ்தூரிரா சார் முகமது யூசுஃபுங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு ஐயங்கார் ஒருத்தர் வீடு தராரு ஷூட் பண்ணுறதுக்கு, மகேஷ் முத்துசாமின்னு ஒருத்தர் கேரக்டர் பண்ணுறாங்க, அனுஸ்ரயராஜன்ங்கிறவங்க சாலியா கேரக்டர் நடிக்கிறாங்க, மாளவியா மனோஜுங்கிறவங்க நிலோஃபர் நடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஆட்டோமேட்டிக்கலி நடந்து தான் இருக்குது. அதுதான் உண்மையும் கூட வந்து. ஸோ இந்த படம் அந்த உண்மையை தான் சொல்லும். அந்த ஹபீபிங்கிறது வந்து நமக்கு சொல்லப்பட்டது இல்லை, நமக்கு திணிக்கப்படுறது இல்லை, வேற ஒரு உண்மையை அந்த படம் சொல்லுது, அதுதான் உண்மை அப்படின்னு இந்த படம் ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ளார கன்வே பண்ணுவோம். அண்ட் இந்த கேரளா ஃபைல்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா சார்? இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது உங்களுக்கு இப்படியும் சித்தரிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறீங்க, இப்போ அந்த மாதிரி படங்களும் வந்து தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலி வந்து உலகம் முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு இருக்குல்ல, அது இருக்குது வந்து. இல்லை, அது நம்ம இந்த இடத்துல சொல்கிறது சரி இருக்காது. நம்ம வந்து அது ஒரு பெரிய ஏரியா கூட. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள் அதான் சொல்கிறோம், இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு கார்டு ஒன்று போட்டிருப்போம், என்ன வெறுப்புக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பேரன்பின் சுடரை ஏற்றுகிறோம் அப்படின்னு வந்து. ஸோ மனிதர்கள் எல்லா இடங்கள்லேயும் மனிதர்களாக அன்பாக நேசத்தோட பிரியத்தோடு தான் இருக்கிறாங்க. வந்து அவங்கள சில அரசியல் காரணிகள் வந்து சில விஷயங்களை வந்து அவங்கள ஒரு பப்பட் மாதிரி மாற்றுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து உங்களுக்கு ஒன்று சொல்லப்படுதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்பிடுவாங்க. இப்போ தொடர்ந்து ஒன்று பொண்ணுங்கனாலே இப்படி தான் அப்படின்னு ஒரு 10 படம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு என்ன தோணுன்னா பொண்ணுங்க தான் இப்படி தான் தோணும். அந்த
ஆனால் அப்படி இல்லைங்கிறதுக்கான இன்னொரு ஏரியா இருக்கு இல்லையா, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தான் ஹபிபி வந்து. ஸோ நீங்கள் பீரங்கி எடுத்து வரும்போது நாங்கள் ஒரு அழகான ஒரு ரோஜா பூ உங்களுக்கு தரோம் வந்து. நீங்கள் வெறுப்பின் நிரல்களை எங்களை தள்ளும்போது நாங்கள் ஒரு பேரன்பின் சுடரை எங்களை ஏற்றுறோம். ஆமாம், அதுதான். அண்ட் இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு படம் கரெக்டாக அதோடைய டைமை ஃபிக்ஸ் பண்ணோம், ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அபிபி இந்த டைம் ரிலீஸ் ஆகுது இல்லையா சார்? அது வந்து லைக் இயற்கையாகவே அது அமையுதா இல்லை லைக் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அபிபி வந்து தேவையான படமாக தான் பார்க்கப்படுறோம். லைக் இந்த பர்டிகுலர் பீரியட் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஆக்சுவலி இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே தோணும், ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ரெண்டாவது, இன்னைக்கு சின்ன படங்கள் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, சிறையாகட்டும், எளிய படங்கள், எளிய மனிதர்களுடைய கதைகளை பேசக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சரியான ஒரு டயத்தில் தான் நாங்கள் வரணும்னு நம்புகிறோம். அது எங்களுக்கு ரொம்ப அதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிகேஎஸ் பிரதர்ஸ்னு சொல்லக்கூடிய பறந்துபோ ராம் சாருடைய பறந்துபோ தமிழ்நாடு தேட்டர்கள் பண்ணவங்க ஜிகேஎஸ் பிரதர்ஸும், விஜயோடைய கோட்டும், அஜித்தோடைய குட் பை டாக்லி பண்ண ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலும் அவங்க இந்த படம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஹிட் அடித்த ஒரு படத்தை சொன்னாங்க என்கிட்ட. அது தமிழில் வந்து ஒரு பெரிய ஹிட் இல்லை, கலெக்ஷனான படம். அந்த படம் மாதிரி எங்களுக்கு இது வந்து கலெக்ட் ஆகும் அது அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் செக்டரில் இருக்கவங்க கமர்ஷியல் வைஸ் வந்து நல்ல ஆமாம் சொல்லி இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய ரிலீஸ்க்கு எடுத்து வராங்க. இன்றைக்கி வந்து வர 12ஆம் தேதி ஒரே நேரத்தில் எல்லா இடங்கள்லுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்களுக்கு சந்தோஷம் என்னென்னா இதில் எல்லாருமே எஃபோர்ட் போட்டிருக்கோம், நான் மட்டும் கிடையாது. இது வந்து இந்த படம் நான் டைரக்ட் பண்ணதை விட இந்த படம் என்ன டைரக்ட் பண்ணுச்சு. ஸோ நானும் இந்த படத்துலேருந்து இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நானும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். சோசியலாக, பொலிட்டிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக நிறைய நானுமே வேறு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கிறேன் வந்து. அப்புறம் இதில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. கஸ்தூரிராஜ் சாரோட உழைப்பெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது வந்து. அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு, அவர் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு மெனக்கிட வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்கிரிப்ட் படித்தார், பிடிச்சது, ஒரு நல்ல படம் வரணுங்கிறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருமே அந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம், ஆர்ட் டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த செட்டே கிடைக்காது, பொருளே கிடைக்காது. ஏன்னா 80s இருக்கக்கூடிய திங்ஸ் எடுத்து வரணும் வந்து, அந்த ஊரில் ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வேற ஒரு ஊரை கண்டுபிடிக்கணும் வந்து. இப்படி நிறைய கஷ்டப்பட்டு நிறைய புதுமுகங்கள், அதாவது தமிழ் சினிமாவுடைய அடுத்த 10 வருஷத்தில் வந்து ஹபிபி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று கிரியேட் ஆகும் வந்து. ஸோ அதனால் அதனால் ஒரு பெரிய ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணுறாங்கிறது, சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்கிறது நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கோம் வந்து. உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏதாவது இருக்கா? லைக் ஆக்சுவலி இது என்னோடதும் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் இது லைக் ரிலீஸ்க்கு ஆகுறதுக்கு, ஏன்னா அந்த டைமில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கோம், இப்போது எவ்வளோ அன்னைக்கு பண்ண முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச தமிழ்லாம் பேசுகிறோம் புரியுமா? யா. ஸோ ஏன்னா இந்த டீம் ஒர்க் ரொம்ப நைஸ். ஆக்சுவலி இது ரொம்ப எனக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும். ஏன்னா மீரா சார், அதுக்கப்புறம் நானும் சார் சொல்ல மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார் கூட. நான் அப்பப்போ கூப்பிட்டு என்ன அப்டேட்ஸா எப்படி வந்திருக்கு அதெல்லாம் கேட்பாங்க. நானே பண்ணட்டா டப்பிங் தான் சார் சொல்லுங்க, வேணாம் நீ பண்ண வேணாம், நீ வேணா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சென்னை வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி ட்ரை பண்ணிவிட்டு நிறைய டேக் நான் எடுத்துட்டோம். அப்புறம் நானே சொல்ல ஓகே நான் பண்ணலை சார், ஏன்னா நான் ட்ரை பண்ணேன். பட் அந்த ஸ்லாங், ஆனால் ப்ராம்ப்ட் கேட்டு பண்ணும்போது ஆக்ட் பண்ணது கொஞ்சம் அப்போ பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே. பட் ப்ராம்ப்ட் கேட்டு அந்த லிப்ஸிங்க் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இல்லை ஆக்சுவலி அவங்க பேசிக்கலி மலையாளம்லாம் ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் இருக்கு, அவங்க நல்லாவே டப் பண்ணக்கூடியவங்க. அந்த படமே ரொம்ப நல்லா டப் பண்ணியிருந்தாங்க. அதான், பட் இந்த ஸ்லாங் இது ரொம்ப டிஃபரெண்ட் இல்ல. கொஞ்சம் இதுவா இருந்தது. ஏன் தமிழ் பேசுறவங்களுக்கு இது கஷ்டம்னு சொல்லும்போது அது கடினமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது ஒரு ஸ்லாங், ஒரு டோன், ஏன்னா டிஃப்ரெண்ட், நம்ம கேட்காத வேர்ட்ஸ் மாதிரி. ஏன்னா புதுசு, ரொம்ப புதுசு, நான் கேட்கவே இல்லை. பட் அந்த ஷூட் பீரியடில் அது கொஞ்சம் கேட்டு அந்த 1 month அங்கே தான் இருந்துச்சுல்ல. ஸோ அப்போ கொஞ்சம் யூஸ்டாக இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு டப்பிங் டைமில் ரொம்ப கஷ்டம். அந்த லிப்ஸிங் நான் பண்ணது எனக்கே பிடிக்கும். அந்த டைமில் கொடுக்க முடியாது. ஆமாம், கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மீட்டர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது ஓவராலாக ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண. ஏன்னா நம்ம எல்லாருமே வெயிட் எல்லாம் ஐ திங்க் ஐ ஆல்மோஸ்ட் கெயின்ட் 13 kg. ஏன்னா அது லைக் முதல்ல நம்ம அந்த ஒல்லியாக இருக்கும்போது ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் 6 months கொடுத்தாங்க சார்.
ஸோ நானும் ஒரு 2 வீக்ஸ் கூடும்போது ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவாங்க. சார் இது போதுமா போதுமா சார் இல்லை இன்னும் சப்பியா இன்னும் Okay, அது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ஏஜ் காமிக்கிறது இருக்குது. ஸோ அதனால 13 கேஜி ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போது ஐயோ அவ்வளோ சாப்பிட்டு நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாரும் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கெட்யூல் வரும்போது எல்லாருமே பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாரும் ஏன்னா ரொம்ப வெயிட்லாம் வேற ஒரு போட்டு shooting before- spot யா அந்த மாதிரி. Before, பிஃபோர் after. அண்ட் ஆஃப்டர் அந்த After, மாதிரி okay. யா நானும் வீட்டிலே இருந்து சாப்பிட்டு அப்படியே வெயிட் எல்லாம் கெயின் பண்ணி ஷூட் பண்ணது. அண்ட் நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம ஷூட் ஒரு டே நிறைய ஷார்ட்ஸ் பிளான் பண்ணிவிட்டு ஒன் டே நான் 10 சாரீஸ் சேஞ்ச் பண்ண டே எல்லாம் இருக்குது. ஸோ நான் அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணி நான் சாரி கட்டவும் படித்ததும் அங்கேருந்து தான். நானே அப்புறம் கெட்டி சீக்கிரமாக லைட் செட் பண்ணும்போது நான் அங்கே ரீச் ஆக மாதிரி கரெக்டாக 10 காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த அந்த டீம் ஒர்க் நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர். Yeah. பெரிய கைத்தல் குத்தலாம்ப்பா. எவ்வளோ பெரிய Yeah, ஒரு thank you, ஸ்கெட்சா வந்து thank you. இவ்வளோ விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு சொல்லாம அமைதியா இருக்காங்க. அண்ட் உங்களை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு ரீலா ஒன்று பார்த்தேன். லைக் உங்க ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க துபாயில வந்து உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஆக்சுவலாக ஒரு 3 பேரா வந்து சினிமா பர்சியூ பண்ணுன்னு சொல்லி அந்த கனவை நோக்கி போகும்போது அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பினாலும் நீங்க தொடர்ந்து அதை நோக்கி பயணம் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்தால் டெசிஷன் தான். அதுக்கப்புறம் தான் இனி வேற என்னல இப்போ நான் யோசிச்ச அந்த லெவலில் நான் வரணும். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. மீதியெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். ஸோ அதனால அப்படி ஸ்டார்ட் பண்ணி சினிமாவை நோக்கி பயணம் பண்ணும்போது நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும். பட் இப்போ ஒரு படமாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு மைல் ஸ்டோன் எப்பயுமே நீங்கள் பார்க்குற அளவுக்கு அபிபின்னு தட்டினா உங்கள் முகம் இருந்துகிட்டே இருக்க போகுது அந்த படத்தில். லைக் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு அந்த படத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங் இந்த சோஃபாவில் வந்து உட்காரும்போது நான் யோசித்தேன். நான் இப்படி சார் பார்த்தப்போ ஹி வாஸ் கிவிங் இன்டர்வியூ. எனக்கு அப்படியே 4 years பேக் நான் சார் ஃபஸ்ட் பார்த்த அந்த இதுதான் ஞாபகம் வந்துச்சு. பட் இயர்ஸ் சீக்கிரமாக போனேன். பட் அந்த ஒரு மூவிக்கு கொடுத்த அந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, அது இப்போவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சார் அன்னைக்கு சொன்ன அந்த கேரக்டர் பற்றியும் எல்லாமே இப்போவும் அந்த ஏதோ நேற்று சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது இப்போவும். பர்வீன் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், கதீஜா பர்வீனை ஸ்க்ரீனில் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டம் எதுவுமே இல்லை. ஸ்க்ரீனில் பார்த்தப்போ கூட அந்த கேரக்டர் நல்லா ஐ டன் இட் ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது நாட் பிகாஸ் ஆஃப் மீ, அந்த ஹோல் டீம் எஸ்பெஷலி சாரும் இருக்குது கரெக்டாக. அது சார் சொல்கிற மாதிரி மட்டும் இல்லை, என்னால் ஏதாவது அடிஷ்னல் போடலான்னா ஹீஸ் லைக் ஓகே போடுங்க, இல்லைன்னா ஹில் டெல் அது வேண்டாம் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு எனக்கு அந்த ஆக்டிங் ஸ்பேஸில். எனக்கு 13 சீன்ஸ் தான் ஃபிலிமில். ஓகே. கரெக்டாக எண்ணிட்டு வரைக்கும் என்ன பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. நான் கூட என்னது இல்லையா, நான் கூட கதிஜா அப்போ படம் பார்க்கும்போது எண்ணிட்டு இருப்பாங்க போல சார். அப்போ பார்க்கல, நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணது 13 சீன் சொல்றீங்க. படம் பார்க்கும்போது அந்த ஃபுல் ஃபுட்டேஜ்ல அப்போ நான் அதெல்லாம் நான் பார்க்கல. பட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவியில் இவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஆசைப்பட்ட விஷயம் வரும்போதும் கூட இல்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைங் ஆன மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வேணும். அப்போ அந்த மூவிக்கு அந்த ஷூட்டிங் செட்டுக்கு போகும்போது நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக போகும். இவ்வளோ ப்ரிப்பேராக போய் அவரே ஷாக் ஆகிட்டாரு. 13 சீன் வரைக்கும். ஆமாம், 13 சீன்ஸ் தான் இருந்துச்சு ஃபிலிமில். அதில் 13 சீன்ஸ்லும் ஒரே இமோஷன் இல்லை, டிஃப்ரெண்ட் ரோலர் காஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் அந்த கேரக்டரோட டிஃப்ரெண்ட்டாக நிற்குது அந்த மூவியில். எல்லாரும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிற்குது. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்கல்ல சார்? ஆல்ரெடி சார் இப்போ பிஸியான ஆக்டர் ஆகிட்டார். ஆமாம், இப்போ நிறைய கொடுத்துட்டு போது நீங்கள் தெரியாதனமா அபிபி நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி சார் ஜாலியாக இருக்கா? ஏன் திரும்ப அங்கேயே நிற்கிறீங்க? அப்படி இல்லை, இனிமேல் அடுத்தடுத்து ஆக்டிங் ஃபேஸை வந்து இன்னும் யாரோ உங்களை மீரா கதிரவனை பற்றி சொல்லி அனுப்பியிருக்காங்க போல. எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குது. நமக்கு லைஃப் இருக்கிற வரைக்கும் சினிமாவில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒரு நாள் கூட வீட்டில் உட்காந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க. போதும். ஆமாம்மா, வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு ஹோல் ஃபேமிலி எனக்கு எகென்ஸ்ட் தான். வெளியில் போக வேண்டாம், போதும், சௌரியமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை, அவங்க ஒரு நல்ல லாஜிக் சொன்னாங்க. நாங்கள் வளரும்போதெல்லாம் உங்கள் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே வளர்ந்தோம், நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா?
எங்களுக்காகவாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. பட் நமக்கு எது சந்தோஷமோ அதைத்தானே நம்ம கடைப்பிடிக்க முடியும். நமக்கு சந்தோஷம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூங்கும்போது கூட அப்படி கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஒர்க் ஒர்க் ஒர்க். அது இந்த படத்தில் இப்படி வந்து அமையும்னு நான் எதிர்பார்க்கல. அஹ் சரி ஏதோ கூப்பிடுறாங்க, அந்த ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், இது ஒரு படம்னு சொல்லி நம்ம வந்தோமேன்னு தான் தோணும். ஆனால் அது அவர் எடுத்த விதம், அந்த கலர்ஸ், அங்கேயே நான் ஃபஸ்ட்டு விழுந்துட்டேன். அதனுடைய கலர்ஸ், ஒரு இஸ்லாமிக் கலர்ஸு, அதனுடைய அஹ், அவங்க மெட்டீரியல்ஸ், யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், அதுக்காக அவர் மெனக்கெட்டது. அவர் ஆர்டிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணவே கிடையாது. அந்த பாவு வேணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இவர் போய் அந்த பாவு எடுத்துகிட்டு வருவார். பில்டிங், அந்த முஸ்லீம் ஷேடு இருக்கிற பில்டிங்ஸ் வேணும்னு சொல்லி தேடி தேடி போய் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப வாக்கியம் என்னென்னா, அந்த ஊரில் போய் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க வந்து என் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க. சார் காப்பி வேணுமா, சார் டீ வேணுமா, அது வேணுமா, ஏன்டா இந்த ஆள் இப்படி நம்மளை இம்சை பண்ணுறான்னு பார்த்தா அந்த ஆள் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார். அவர் என்ன இப்படி, ஒரு முஸ்லீம் இப்படி, இன்னொரு முஸ்லீம் அப்படி, இன்னொருத்தர் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு, ப்ரொடக்ஷன் சாப்பாடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேன். அப்போ ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவர் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நாளைக்கு துவரம் பருப்பு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு, இன்னொரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு தயிர் சாதம் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆக இஸ்லாமிய சாப்பாடு தான் அவ்வளோ நாள் என்னை வளர்த்துதாங்க. சாரை விட கம்ஃபர்டபுளாக அங்கே ஆக்கிட்டாங்க உங்களை. ஆமாம் ஆமாம். இவ்வளோ பாருங்க, என்னை யாருமே கவனிக்கல. அதுவும் சார் உங்களுக்கு வர தயிர் சாதமும் ஒரு நாள் கூட தயிர் சாதம் வரலையே என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன் வந்து. சாருக்கு தான் போயிருக்காங்க கேரவன் மாதிரி. ஓகே, எனக்கு வந்துடும். ரெண்டாவது இந்த படத்திலே பிடிச்சது என்னென்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் மிகை இல்லை. அந்த வரம்புக்குள்ளேயே ஒரு அப்பா பேசுகிறான், கோவப்படுறான், ஏதோ வேறு மாதிரி பேசுகிறானாலும் கூட அதில் அந்த குடும்பத்தோட நன்மை தான் இருக்கும். தம்பி ஒன்று சொல்கிறான், இந்த தறி வேணாம்னே காலமாக ஒன்று சொல்கிறான், அண்ணனை எதிர்த்து பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த குடும்பத்தோட நன்மை தான் அதுக்கு பின்னாடி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மகன் கேரக்டர் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான், அப்பாவுக்கு வேணாண்டா போகாதேங்கிறாரு. இதுலேயும் அந்த குடும்பத்தோட நன்மை தான் இருக்கும். ஆக எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கான நன்மைக்காக தான் எல்லோரும் பேசுவாங்க. அதுதானே குடும்பம். இதில் செதஞ்சு போகாமல் அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் இருந்தது. அதுதான் ரொம்ப இப்படி ஒரு ஸ்டோரி, ஒரு ரைட்டர் வந்து அப்படி ஒரு நரேஷன் கொடுக்கவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல பழைய படங்கள்லாம், சிவாஜி படத்துல எல்லாம் பார்த்தோம்னா கூட ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க. இதில் அது இல்லவே இல்லை. சண்டையில் வரும், கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த குடும்பம் சிதையில. அதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிப்பினை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒன்று. ஒரு கண்ட்ரோலாக ஒரு குடும்பம், ஒரே வீட்டுக்குள்ளே, அது மாடியில் ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன் வச்சு அதுக்குள்ளேயே இருந்து, பொண்டாட்டி கூட தனக்குன்னு ஒன்று சொல்லுவாள், ஆனால் அந்த குடும்பத்துக்காக தான் சொல்லுவாள். இப்படி ஒரு நல்ல நரேஷன் இருந்ததுனால ரொம்ப பிடிச்சது. நம்மளை கட்டி போட்டுருச்சாங்க, நம்மளையும் அறியாமல் அவங்க உட்கார வச்சிருச்சு. அதுதான் அந்த படத்தோடைய ஹபீபியோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். மாளவிகா இருக்காங்க, அவங்க நடிக்கிறது எல்லாமே லக்கி சாம்பர் பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகும். ஹபீபி என்ன ஆக போகுது? இதுவும் பிளாக் பஸ்டர் தான். ஆமாம், எஸ். மாளவிகா வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹபீபி வந்து ஃபஸ்ட்டு அவங்க மலையாளத்தில் பிரகாஷம் பிரகட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்த படம், 2வது படம் தான். ஆனால் தமிழில் ஃபஸ்ட்டு மூவி வந்து. ஸோ மேபி வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த நீங்கள் படம் பார்க்கும்போது அவங்கள வந்து நிலோஃபராக தான் பார்ப்பீங்க. நிலோஃபர்னால் வந்து அல்லி மலர்னு சொல்லுவாங்க, தாமரை, அந்த மாதிரி வந்து படம் முழுக்கவே அவங்க வந்து நீங்கள் ஒரு 2வது ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணாக பார்த்துருவீங்க. அவ்வளோ லைவாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸை விட அவங்களோட சேலஞ்ச் என்னென்னா, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. எக்ஸ்பிரஷனில் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே எக்ஸ்பிரஷனில் தான் ஷோ பண்ணணும். அந்த காலகட்டத்தில் 80s to 90s இருந்த ஒரு பொண்ணை நாங்கள் வந்து அதை சிம்பலிக் பண்ணியிருக்கோம். அதனால வந்து என்னென்னா, அவங்க மேக்ஸிமம் வந்து டைலாக் கிடையாது, படம் முழுக்க அவங்க இருப்பாங்க. ஆனால் அது எப்படி நீங்கள் டைலாக் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும்னா அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது சேலஞ்சிங்கான ரோல். அதுவும் தமிழ் டெபியூ டைம்லேயும் அவங்க வந்து அந்த ரோல் எடுத்து பண்ணிருக்காங்க. ஆமாம் தெரியும். இப்போ அதுக்கு ஆக்சுவலி எல்லா டைரக்டர்ஸுமே பேசுனாங்கல்ல. ஆமாம் சார், ஸ்டேஜில் அது யார், ஸ்டேஜில் ஒரு மெகா சங்கமம் மாதிரி இருந்தது சார். மெகா சங்கமம் மாதிரி, டேரக்டர் சங்கமம், எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. அதுவும் மிஷ்கின் சார் வந்துட்டு அவர் ஃப்ளைங் கேஸ்லாம் கொடுக்கும்போது நாங்களே யோசிச்சோம், ஓ மை காட்,
அதாவது தனுஷ் அவர்களை விட பிரம்மாண்டமா நடிச்சிருக்கீங்க, அவர் என்ன அவரை தூக்கி சாப்பிடணும்னு நினைச்சிருக்காருன்னா அவர் ப்ராடக்ட் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இது இன்னும் வீட்டில் சண்டை வரல தம்பி, இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே சார். நான் சொல்ல சார், மிஸ்கின் சார் சொன்னார் சார். அது அதான் மிஸ்கின், அதை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் அதை கேட்டார். அதே தான் சொன்னாரா சார்? ஆமாம், அதனால் அதெல்லாம் அவர் அதுக்குன்னு பிறந்தவர். நாம் ஏதோ களக்கூத்தாடி மாதிரி இறந்துருக்கோம். அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு, அவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அதர்வைஸ் எனக்கு நடிக்கணுங்கிற ஆர்வமெல்லாம் இல்லை, நான் டைரக்டர் தான். அவர் கூப்பிட்டு வந்தார், சரி என்ன தான் காசும் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க போவோம்னு தான் போனேன். அந்த இன்டென்ஷன் ஓகே. ஆமாம், இந்த ஸ்கிரிப்டு நல்லா இருந்தது. அது ஸ்கிரிப்டினுடைய நேச்சர் அமைப்பு, அதில் அந்த முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாழ்வியல் எனக்கு புதுசாக இருந்ததுன்னு அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டே எனக்கு வரல. சரி, அவர் முஸ்லிமான இருக்கிறனால அவர் பண்ணிவிடுவாருங்கிற நம்பிக்கையில் தான் வந்தேன். அந்த பேர்டனை எந்த இடத்துலையுமே அவர் எனக்கு தரல. அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்னை வேலை வாங்கிட்டார், நான் அவருக்கு வேலை செஞ்சிட்டேன். அது எப்படிங்கிறது அல்லாவுக்கு தான் வெளிச்சம். எந்த இடத்துலையும் கஷ்டப்படலை. அதனால் இதில் நாம் நடித்தேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் மீரா கதரம்னா தவிர யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இல்லை சார், ஆக்சுவலி அவர் ஒருத்தரோட எல்லாருமே அங்கே இருந்தோம். அவங்களும் எல்லாருமே அவங்கவுங்க கஷ்டங்களை மறந்துட்டு இருந்தாங்க. ஒன் மேன் ஆர்மி மாதிரி அத்தனை பேரோட துயரத்தையும் மொத்தத்தில் தாங்கி அவுட்புட் கொடுக்குறது இல்லையா. அவர் இதில் தயாரிப்பு வேலைகளும் பார்க்க வேண்டியதாக போச்சு. அதில் தான் அவர் கஷ்டம் பாவம்னு சொல்கிறேன். மற்றபடி வேறு யாராலும் இந்த மாதிரி இதுக்கு முன்னையும் இனிமேலும் சினிமாவில் இப்படி ஒரு படம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான செதுக்கல், ஒரு பெரிய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், பெரிய உருவாக்கல் இல்லை. சில படங்களை நீங்கள் நம்ம லைப்ரரிக்கு எடுத்து வருவோம், சில படங்களை நம்ம மனசுக்கு எடுத்து வருவோம்ல. இது எல்லாரும் உங்கள் மனசுக்கு எடுத்து வரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆமாம், அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஆடியன்ஸ். எப்போவுமே அவங்க நல்ல கதைகளை கைவிட்டதே கிடையாது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தெருவில் வீடுகளுக்குள்ளார நமக்கு பெரிய பரிச்சயம் இருக்காது. பெரிய பரிச்சயம் இருக்கவே இருக்காது. சினிமாவுக்குள்ளேயும் நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, இப்போ முஸ்லீம்கள்லாம் ஆகாது, அதுவும் இந்துக்கள் முஸ்லீம் சேர மாட்டாங்களே. இங்கே ஒரு இந்து ஃப்ரெண்ட் இருக்கார் கதையில், மயில் வாகனன் ஒரு கேரக்டர். ஸோ அது ஓவரால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் இந்து முஸ்லீம்ஸோடைய உறவு எப்படி இருக்குது, அவங்களுடைய நட்பு எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவங்க ரொம்ப ஒரு குறைவான காட்சிகள் தான் அவர் வருவார். ஆனால் அவர் வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஏன்னா இந்த லேண்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு இப்படி ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நமக்கு இப்படி ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படியான கனெக்டிங்கான எலிமெண்ட் இந்த படத்தில் நிறைய இருக்குது. ஸோ இந்த 4 பேர் எப்படி தெரியுமா சார் இருக்காங்க, ஒரு காலேஜ் டீனும் ஒரு ஹெச்ஓடி முன்னாடியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவங்க 4 பேர் என்ன சொல்கிறாங்க கேட்போம் சார். நீங்கள் ஒரு ஜட்ஜாக நீங்கள் பாருங்கள் சார். ஏன்னா மாளவிகா அவங்க 2 கேள்வி கேட்கும்போது திரும்பி பார்க்க நான் சொல்ல வேண்டிய பதில் அவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதான் இன்டர்வியூல அவங்க ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க. அப்படியே சார், அதனால நாங்கள் வேற வழி இல்லாமல் நாங்கள் பேசிடுவோங்கிறக்காக பேசிட்டு. அப்படிங்களா? பேசுங்க மாளவிகா. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்தில் டிட் அ ஃபில்ம். அதுக்கப்புறம் ஹீ saw some clips or something. அதுக்கப்புறம் he called, he narrated the story. எனக்கு அப்போ I was in 10th or 11th starting something 4 years back. எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் ரிமெம்பர் மச். ஏன்னா நான் அவ்வளோ சீரியஸாக அந்த டைமில் படம் பண்ணணும், இந்த மாதிரி படம் அப்படியெல்லாம் இல்லை. சும்மா ஜாலியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக அப்படி பண்ணேன். ஸோ செகண்ட் படம் நல்லா இருக்குது பண்ணலாமே நியூஸ் அப்படி போனேன். இட் வாஸ் சம் கைண்ட் ஆஃப் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கதை நான் அவ்வளோ பார்க்கல. நான் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபன்னாக இல்லைனா ஹாரர் அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இப்போ தான் கொஞ்சம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் இது கேட்டப்போ எனக்கு இட் வாஸ் நியூ ஃபார் மீ. ஸோ சரி இந்த மாதிரி கதை நிறையா வரல, இப்போ வந்தது ஓகே சரி பண்ணலான்னு நினச்சா ஐ டுக் இட். அவ்வளோ யோசிச்செல்லாம் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தான் ஐ நோ மோர் அபவுட் த ஸ்டோரி அண்ட் ஆல். அது வரைக்கும் ஐ வாஸ் நாட் தட் சீரியஸ். திலபுடைய கேரக்டர் அவரும் நீங்களும் பேரா? அந்த குடத்துக்குள்ள சோப்பு போடுற சீன்லாம் நாங்க பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கல. அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவீங்களா?
பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. எப்படி சார் அந்த குடத்துக்குள்ள அந்த சோப்பு போடுற மேட்டர்ல எப்படி சார் பழைய ஸ்டைலா சார்? அது வந்து 80s 90sல அந்த ஊரில் சார் ஒவ்வொரு ஊர்லேயும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும் சார். இப்போவுமே லவ் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது இல்லை. என்ன அதில் யாருக்கு இல்லாடியோ அவன் ஜெயிச்சிடுறாங்க வந்து. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் வந்து அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. குடத்துக்குள்ளே வந்து அவங்க அந்த பொண்ணுங்கள்லாம் 6 மணிக்கு மேலே தான் வெளியே வருவாங்க. விளக்கு வச்சதுக்கு பிறகுன்னு சொல்லுவாங்க. அதாவது மகரிப் ஈவினிங் ப்ரேயருக்கு பிறகு தான் வெளியே வருவாங்க. வெளியில் எப்படி வருவாங்கன்னா ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு, ஏன்னா தண்ணி எடுக்க போகிற மாதிரி வரமாட்டாங்க. அவங்க ஏதோ பயங்கர ஏதோ ஒரு கல்ச்சுரல் ஏதோ சொல்கிறது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா வந்து பசங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வந்து கலர் பார்க்குற கல்ச்சர்னு ஒன்று இருக்குது வந்து. ஸோ இந்த 6 மணிக்கு மேலே தான் அந்த பொண்ணுங்களை அவங்க பார்க்கவே முடியும், சைட் அடிக்க முடியும். ஸோ அப்படி வந்து நேரத்தில் அந்த தனக்கு பிடிச்ச பொண்ணுங்களுடைய குடத்தில் வந்து சோப்பு போட்டுருவாங்க. அந்த பொண்ணு அந்த சோப்பை எடுத்துட்டா வந்து அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம். ஆனா யாரு போட்டான்னு தெரியுமா சார் அது? எது இல்ல அவங்களுக்கு அதான் சினிமாவில் முன்னே வந்திருக்கும்ல. ஆமாம், இப்போ அந்த ட்ரெய்லர்லேயே நீ பாருங்க இந்த படத்துக்கு அப்புறம் சோப்பு நிறைய விற்கும், நிறைய சோப்பு விற்கும் இனிமேல். இல்லை, நாங்கள் ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நாங்கள் இது ஒரு சினிமாவாக இல்லாமல் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஆடியன்ஸ்ட்டு எடுத்து வரோம். ஸோ நாங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசிக்கலி நான் ரைட்டர். ஆனாலும் இந்த படத்துக்கு நாங்கள் என்னோடய ரைட்டரோடு சேர்ந்து நாங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படலை வந்து. ஏன்னா நாங்கள் அந்த ஊரில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நாங்கள் எடுத்து வந்து அதை நாங்கள் ஃபில்ம் மேக்கிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த படத்துக்குள்ளார அதான் டைரக்டர் அமீர் சார் கூட படம் பார்த்து சொன்னார், இந்த படத்தில் கூடிய எல்லா சீன்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது காரணம் என்னென்னா நாங்கள் அதை க்ரியேட் பண்ணவே இல்லை. அதை நாங்கள் எதுவுமே அதை நாங்கள் ஃபிக்ஷன் பண்ணவே இல்லை. ரியல் லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை நாங்கள் அதை அப்படியே எடுத்து வந்திருக்கிறோம் வந்து. அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து. இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த குடத்தில் சோப்பு, இப்போ நான் வந்து துபாய் போனேன், எங்களுடைய ஃபங்க்ஷனில் வந்து கேக்கே வந்து குடத்துக்குள்ள சோப்பு போட்டுற மாதிரி தான் கட் பண்ணி காட்டினாங்க. ஆமாம், இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் ஒரு குழந்தை குட்டி பாப்பா வந்து குடத்தில் சோப்பு போடுற அந்த ட்ரெய்லரை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்றது. ஸோ வந்து அதனால் அது புது விஷயமா பழைய விஷயமா இருக்கும் கதையை பொறுத்த வரைக்கும். அது புது அந்த மாதிரி புதிய விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்கும். நீங்கள் இந்த படம் முழுக்கவே வந்து அப்படியான இதில் வந்து ஒரு 90 சீன்சஸ் இருந்ததுன்னா 90 சீன்ஸஸுமே அப்படி தான் இருக்கும். சூப்பர் சார். 14ஆம் தேதி நாங்கள் இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இந்த போஸ்டர் பார்க்கும்போது இங்கே இருக்கவங்க தான் இங்கே இருக்கீங்களான்னு தெரியல, ஏன்னா நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படத்தோடைய வெற்றி விழாவில் சந்திப்போம் சார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய டீகோட் பண்ணி பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுன்ற நிச்சயமாக பேசுவோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேற்று ரொம்ப நன்றி. தேங்க்யூ. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA Counseling Code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.